நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி பர்டிகுலர் அதே ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த லக்கத்தில் இல்லை, எல்லா லக்கத்துலேயுமே எல்லா இடத்துலையுமே, அதாவது லக்கங்கிறது எல்லா இடத்துலையும் நான் சொல்கிற மாதிரி சொல்லிட்டேன். எல்லா இடத்துலையுமே பர்டிகுலர் பாறை மீன் அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. இந்த இடத்துல க்ரௌடு இல்லை நமக்கு, அதனால தான் நம்ம இந்த இடத்த தேடி தேடி வரோம். இந்த இடத்துல அப்பப்போ 1-2 ஸ்ட்ரைக் கொடுத்துருது. அதனால் ஒரு நாள் டு 2 நாள் டு அப்படியே மாற்றி வந்துகிட்டு இருக்கோம். ஒரு நாள் டு ஒரு நாள் வந்துக்கிட்டே இருக்கோம். நம்ம நண்பர்களுக்கு தொடர்ச்சியாக வீடியோ எடுக்கணும் இல்லையா, சும்மா பில்லாக்கா மீனாக நம்ம பிடிச்சி கொடுத்துட்டோம். நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கேட்கிங்க பருமீனாக பிடிக்கணுன்ட்டு, அதுக்காகவே எஃபோர்ட் போட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன மீன் பிடிக்க முடியுது அப்படிங்கிற பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டேஸ்ட்டாக மீன் என்னாச்சு வருதா இல்லையா? கொஞ்சம் நிப்பாட்டிங்க வருவோம். அண்ணன் மீன் அடிச்சிட்டாங்க பாருங்க. மீன் அடித்து உள்ளே கல்லில் உட்காந்துட்டு அண்ணன் உள்ளே இறங்கி தான் எடுக்க போகிறாங்க. என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஏன்னா சேஃப்டி தான் முக்கியம் சொல்லியிருக்கேன். முடியலன்னா வெளியே வந்துடுதுன்னு இருக்காங்க. பண்டாரி அப்போ முங்கிதான் போகணுமா? உள்ள மீன் உள்ளே கிடக்க போல. அப்படியா? சரி. ரைடு கல்லில் பட்டுறாமா அத்துரும் மீன் போயிடும். மொரட்டு மீனா இருப்பான். அண்டனா அண்ணன் உள்ளே போய் மீன் பார்த்துட்டு வந்துட்டாங்க. உள்ளே செப்புளி கிடக்கான். அவனை லேசாக அந்த குதவலையை அறுத்து விட்டு அவனை துடிக்க விட்டுட்டு அப்படியே வெளியே கொண்டு வர்றதுக்கு எல்லாம் மிஸ் ஆயிரும். மீன் உள்ளே மாலில் சுற்றிட்டான். உள்ளே போயிட்டாக பாருங்க. ஏ சண்டால தினமே லைன் இல்ல. பண்டாரி இது முள்ளு வெளியே வந்துட்டு. அது முள்ளுங்க, முள்ளு உள்ளதான் இருக்கு. வாங்க தல மெதுவா வாங்க தல, வலிவிடாம தல. இந்த பர்டிகுலர் இவன் தான் இப்படி வேலை செய்வான்னு நான் சொன்னேன்ல. பண்டை செப்புலி நீய வலிவிடாம உடைச்சு பார்த்தா இந்த பாருங்க முள்ள பாருங்க. கட்டே பண்ணல, முள்ளு இங்க இருக்கு. முள்ளு உள்ளதான் இருக்கு. சண்டால தினம் நினைச்சேன் இவன் தான் இப்படி சொல்லிவான்னு சொல்றேன். செப்புலின்ட்டாங்க நம்ம தலை வேற. அம்மா நான் சொன்னேன் சத்யராஜ் மாதிரி உள்ள போய் தூக்குறேன். கொடுவாக்கு மிச்சமா மீன் நிறைய கேளுங்க. இன்னும் தூண்டி உள்ளதான் முக்கியதான் கிடக்கு. வாங்கிட்டு வாங்க கிட்ட. சூப்பரு. அம்மா இவ்வளோ பெரிய மீன் அடிச்சு விடதானா நண்பா? இங்க பாருங்க ஹூக்க பாருங்க. ஹூக்கு ஒன்றும் வாயில கட் பண்ணி விடலை. இதை கட் பண்ணியும் விட முடியாது. சைஸை பாருங்க எவ்வளோ விசாரணை. எப்படி வெளியே வந்துச்சு? எப்படியோ ஹேண்டில் பண்ணி தூக்கி வெளியே வந்துட்டீங்களே. எதை எடுங்க, பொம்மை எடுங்க. எடுத்துகிட்டு வரேன். பொம்மையை கட் பண்ணி தான் இருக்கும். பொம்மையை எடுத்து வந்துட முடியாது. அண்ணன் பொம்மையை எடுக்க போகிறாங்க. மீனை எல்லாட்டும் ஸ்டோர் பண்ணணும். பொம்மை எடுத்துகிட்டு இருக்காங்க. பொம்மை உள்ளே கிடக்கல, அந்த பொம்மையை தூக்கிட்டு இருக்கா. எடுத்துட்டீங்களா? வா, பொம்மை எடுத்துட்டாங்க. மீனை முதல் ரவுண்டு தூக்கிட்டாங்க. அடுத்த ரவுண்டு பொம்மையை தூக்கிட்டு வராங்க. பார்த்து வந்து அவன் அடித்து லைனில் சிக்கிட்டானே. அந்த இதில் சிக்கி நம்ம நேரத்துக்கு வலை இருந்திருக்குள்ள. எதிரோட இப்போ முள்ளு போயிருக்கு. ஃப்ரண்ட் முள்ளு. ஹூக்கு என்ன மாற்றணும் போல. சோழியே முடிஞ்சிச்சு. ரிங்கு மாற்றணும் போல. அந்த ஸ்பிரிட் ரிங்கு மட்டும் மாற்றணும். நண்பா மழை வேறு லேசாக பய ஆரம்பிச்சிட்டு நான் செல்லை ஓரமாக வைக்கேன். மீன்களை கடைசியாக காட்டுறேன் சரிங்களா? அண்ணன் எப்படியோ உள்ளே போயினாலும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நம்ம அண்ணன் இருக்கிற வரைக்கும் பயப்படவே வேண்டாம் நண்பா. நம்மளும் ஒரு மீன் தூக்கிட்டோம் நண்பா வெற்றிகரமாக. ஆனால் பெரிய மீன் கிடையாது, சின்ன சைஸ் மீன் தான். என்ன மீன் பாருங்கள், சொப்ளி. சைக்கு காட்டமில்ல, சாரி. நம்ம அண்ணன் வந்து வெயிட் ஃபிஷிங்க்கு வந்து இந்த வெயிட் ஃபிஷிங்க்கு வந்து சங்கு தான் எடுக்க போயிருக்காங்க. அதனால் இதை அடித்ததை காட்ட முடியல, சாரி. நல்ல பீஸ் தான், ஒரு 1/2 kg வரும். பரவாயில்ல, 2 நேரம் விடாமுயற்சிக்கு ஒரு பலன் அளிச்சிருக்கு. ஆமாம், நம்ம அதை பார்த்துட்டு அப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். சைஸு ஒரு 1/2 kg இருப்பான். சூப்பரான பீஸு. நம்ம கல் ஓரத்தில் ரெட்ரி பண்ணிக்கிட்டு இருந்தோம். டக்குன்னு வந்து அடிச்சுட்டு
நம்ம அண்ணன் வந்து அந்த சங்கு சாதம் எடுக்க போயிருக்காக ஒத்துக்கோங்க. இல்லைன்னா நம்ம ஃபைட்டிங்கை காட்டியிருக்கலாம். ரொம்ப பெரிய அளவு ஃபைட்லாம் கிடையாது, சும்மா டக்குன்னு வெளியே வந்துட்டு. இதை பாருங்க, நம்ம தலை தொடர்ந்து பண்டாரி அடியாக ஓடிக்கிட்டு இருக்குன்னு என்ன நடக்குன்னு எனக்கே தெரியல. பண்டாரிக்கு நம்ம பண்டாரி எப்போதுமே மேக்ஸிமம் பிடிக்கிறாள், நமக்கே டஃப் கொடுக்காரு. பரவாயில்லையே, இப்படி ஆளுதான் நமக்கு வேணும். பத்தியில ஒரு ஹாஃப் கேஜி கூட தான் வரும். நல்ல ரீசனான சைஸ் தான், ரொம்ப பொடி சைஸ்லாம் கிடையாது. பாருங்கள் சைஸை தெரியுமா, தெரியுதா? ஹாஃப் கேஜி கூட தான் இருக்கும். நல்ல ரீசனான சைஸு, பரவாயில்ல. போன ரவுண்டு 2.5 கிலோவில் ஒன்று தூக்குனாரு. 2.5 கிலோ இருக்கும் அது. இதில் ஒரு 1/2 கிலோ 3 கிலோ பண்டாரி தூக்கிட்டாருன்பா. ஆமாம், 3 கிலோ பண்டாரி பிடிச்சிட்டாரு. எல்லாம் தங்களிடம் குடித்தீங்க ஞானப்பால் என்கிட்ட இருந்து உங்ககிட்ட ஒட்டிக்கிட்டு போடுதுதே. சீத்து பூத்து அடிக்காம போகுது, கொள்ளைக்கு இருக்கான். மாப்பிள்ளை என்ன விட்டுருங்கடா என்ன என்னால் தாங்க முடியல அப்படின்னு. இங்கே பாருங்க நண்டு, இங்கே பாருங்க நண்டை பாருங்க. ஆமாம், நண்டு யாரை எடுத்துருக்கான். பாருங்க உள்ள தெரியுதா, நண்டு யாரை இருக்கு பாருங்க உள்ள வாய்க்குள்ள. கரெக்டாக உள்ள வாய்க்குள்ளே கூட போகல. அதுக்கு முன்னே நம்ம கட்டையை பிடிச்சி மாண்டுட்டானே சார். கவனம் பிடிங்க. சரி. மீனுக்கு பேன் 10 ரூபா, பிரசவம் 10 ரூபா. அவ்வளோதான். ஓ, இங்கேயும் கொடுத்தாருக்கண்ணா. சிம்பிளாக தான் கிடக்கும், அதை போட்டு இப்போ தான் ஒழுங்காக ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த கட்டையில் ரீசன் என்ன தெரியுமா, 3 முள் செட்டு, 3 முள் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் பெஸ்ட்டான ரீசனே. மாசு தலை. நம்ம ஒரு செப்பிலி அடித்தோம், அண்ணன் அங்கிட்டு போயிட்டாங்க. நான் தான் முடிஞ்ச அளவுக்கு பதிவிட்டுருக்கேன். சரிங்களா, நம்ம அடுத்து ஏதாவது மீன் அடிக்குதா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். பாருங்க, இங்கே என்ன அடுத்து ஒரு மீன் தூக்கிட்டாங்களே, மாசு காட்டிக்கிட்டு இருக்காங்களே. கூப்பிட்டுட்டே இருந்தேன், தண்ணியில் உளுந்து மீன் அந்த ரிலீஸ் ஆகி கீழே விழுந்து அதை தூக்கிட்டு வெளியே வந்திருக்காங்க. நான் அங்கிட்டு பண்டாரி போட்டுக்கிருந்தேன், பண்டாரி மாற்றி அடிக்காகல. நம்ம பண்டாரி கட்டையை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தோம். ஸ்ட்ரைக் ஒன்றும் இல்லை நமக்கு. அண்ணா அதுக்கு முன்னே தூக்கிட்டு சத்தம் கொடுக்காங்க, இங்கே வாங்க நான் தூக்கிட்டேயா அப்படின்னு. செம மாசு, சூப்பர். அடுத்து என்ன அடிக்குன்னு பார்ப்போம். அம்மா, நீங்கள் பண்டாரி ஸ்பெஷலிஸ்ட் ஆகிட்டியே. அதான் வா தங்களிடம் கொடுத்த யானை பால். பரவாயில்ல. நன்றிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி தான் பண்ணேன். நீங்கள் அந்த கரையை வச்சுட்டு ஃபுல்லாக டக்குன்னு எடுத்துறாங்க. கரையில் அப்படியே லைட்டாக இழுங்க அப்படின்னீங்களா. ஆமாம், கல் ஓரத்தில் தான் இருக்கும். ஓரத்தில் இழுக்கும் போது தான் அடிக்கும். கல் ஓரத்தில் தான் இருக்கும். கல் ஓரத்தில் ஒடுக்கில் தான் கிடக்கும். சரி, இந்த வந்துடுது அப்படின்னு நினச்சி அசால்ட்டாக எடுத்தோம், டம்முன்னு இழுத்துருது. பரவாயில்ல, சரிண்ணே, ட்ரை பண்ணி பார்ப்போம் அடுத்து ஏதாவது சிக்குதான்னு. நன்றிண்ணா, தேங்க்ஸ். அது எல்லாம் உங்களோட கற்றுக்கிற திறமை. சொல்ல போனால் ஒரு ஆளுக்கு எவ்வளோ தான் சொல்லி கொடுத்தாலும் புரிதல் இருக்காது. கற்று கொடுக்குறதுக்கும் ஒரு மனசு வேணும்ல. இல்லை, அது நம்ம கொடுக்குறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம். அந்த நான் ஃபீல்டுக்குள்ளே வரும்போது நண்பா இந்த மாதிரி மீன் பிடிக்க ரொம்ப ஆசைப்படுவேன். நான் வந்து களைக்கம்பில் மீன் பிடிச்சேன். நம்ம முதல்ல கற்றுக்கிடும் போது சொல்லித்தர ஆள் கிடையாதுப்பா. உண்மையிலே சொல்லணும்னா சொல்லித்தர ஆள் கிடையாது. ஏன்னா இதை எப்படி இந்த ஹோல்ட் பண்ணணும், இதை எப்படி கட்டணும், இந்த லூப் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த லூப்பை கட்டுறது கூட கேட்டால் அது உங்களுக்கு நெட்லேயே நிறைய வரும், அதை பார்த்து கட்டுங்க அப்படின்னு முதல்ல சொல்லிடுவாங்க. முதல்ல நம்ம யூடியூப் வந்து ப்ராப்ளமாக தான் இருந்துச்சு. நம்ம இப்போ தான் ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்கோம். அப்போவுமே நான் யூடியூப் தான் அதிகமாக வைப்பேன். பார்த்துட்டு தான் நம்ம ஏன் கரை சார்ந்தது போடக்கூடாது. நிறைய பேர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லிக் கொடுக்கலையே, அந்த கரை சார்ந்ததில் அதிகமாக சொல்லிக் கொடுக்கலையே, நம்ம சொல்லிக் கொடுக்குமே, ஒரு 4 பேர் மீன் பிடிக்கட்டுமே நம்மளை பார்த்து அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் நான் உள்ளே வந்தது. மெயின் ரீசன் அதுதான். அப்படியே காலப்போக்கில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பெரிய மீனாக கேட்கிங்க அப்படின்ட்டு அப்படியே பெரிய மீனுக்கு அப்படியே படிப்படியாக நான் கொண்டு வந்தோம். பெரிய மீன் வந்து ப்ராசஸ் அதிகம். மீன் இறங்கலாம்னீங்களா, போட்டு சுற்றி கையெல்லாம் ஓஞ்சி போயிடும். அதனாலே நான் பெரிய மீனுக்கு அதிகமாக வரமாட்டேன். பிடிக்க தெரியாதுலாம் கிடையாது, அதுக்கு ட்ரை பண்ணலை. பர்டிகுலர் அந்த இதுக்கு டைம் ஒதுக்கலை. நம்ம பண்டாரி டக்குன்னு அடித்தோடனே பண்டாரியே போதுமானதாக இருந்துச்சு. அதனால் பண்டாரி, செப்புளி,
இந்த மாதிரி கரையில் போடும்போது கொடுவாலாம் அடித்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதெல்லாம் அந்த மாதிரிலாம் பிடிச்சிருக்கோம். அதனால் அதுவே போதுமானதாக இருந்துச்சு. அதுவே நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தோம். இப்போ வந்து நம்ம அண்ணனுக்கு சொல்லிக் கொடுக்குற எனக்கு ஒரு சந்தோஷம், அவங்களுக்கு சந்தோஷமோ இல்லையோ எனக்கு சரியான சாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்மளை வச்சு 4 பேர் கற்றுக்கிட்டாங்கன்னா நாளைக்கு இந்த இவர் தான் சொல்லி தந்தாருங்கும் போது எனக்கு ஒரு பெருமை இல்லையா? அதனால் அவருன்னு கிடையாது, நீங்களே வந்தாலும் சரி எனக்கு தெரிஞ்ச நான் சொல்லி தருவேன். கற்றுக்கிற மனப்பக்கம் உங்ககிட்ட தான் இருக்கணும். சரிங்களா? சரி, அடுத்து ஏதாவது மீன் பிடிக்காரன் பார்ப்போம். வளவளம் பேசிகிட்டு இருக்க வேண்டாம். சரிங்களா? அந்த அடிச்சுட்டு வராங்க பாருங்க சார். இல்லை போய் ஃபோனை எடுக்கிறதுக்கு லேட் ஆகிடுதுண்ணே. வெற்றிகரமாக நம்மளும் அவ்வளோ தூரம் போய் ஒரு மீன் பிடிச்சிடணும்பா. நம்ம பிடிக்கலாம், அது எப்படி என்ன சொல்கிறீங்க? ஒரு மீன் சரியான சைஸ் மீன் அடிச்சது போயிடுச்சு. 1 கிலோ இருக்கும், 1 கிலோ 1.5 கிலோ இருப்பான். நல்ல ஃபைட்டு, உள்ள நிமிந்துட்டா ஒரு இளவு தெரியல, டப்பு வெயிட்டு ஒரு 300 கிராம் வருவான். நம்ம தலைக்கு கூட ஒரு 1/2 kg கிடச்சிது. நம்ம ஒன்று பொழுது அடையிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சரிங்களா? பண்டாரியை பொறுத்த வரைக்கும் பொழுது அடையணும்பா. பொழுது அடைஞ்சோன்னா தான் வேட்டையே இருக்குது. இன்றைக்கி எவ்வளோ மீன் பிடிக்க முடியுது அப்படிங்கிற பார்த்துருவோம். தொடர்ந்து இப்போ இடையில நம்ம பாறை மீன் பிடிக்கிறதெல்லாம் நம்ம போட்டிருப்போம், பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வேறு ஸ்பாட்டுக்கு வந்து பண்டாரி மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். இருட்டில் மணி எத்தனை, ஒரு 4:30 மணி 5 மணிக்கு உள்ளே தான் இருக்கும். இருட்டின உடனே தான் இருக்குது வேட்டை. சரிங்களா? தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு இருங்க, சுவாரஸ்யம் குறையாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ பாருங்க, அண்ணன் வந்து பண்டாரி கையை விட்டு போயிடக்கூடாதுன்ட்டு எப்படி கெட்டி கொண்டு போகிறாருன்னு பாருங்கள். கச்சாத்திரை கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் மிஸ் ஆகிடக்கூடாதுன்ட்டு நரம் போட்டு தாடைகளை விட்டு கெட்டி கொண்டு போய் அந்த கச்சாத்திரை விடுவாங்க. இந்த கச்சாத்தை அவுக்காகல, ஏன்னா ஒத்தையில் நம்ம வந்து மீனை கையில் வச்சுக்கிட்டு அவுக்கும் போது மிஸ் ஆயிரும் மீன். பயங்கரமாக யோசிச்சிருக்காரு இல்லை அண்ணன்? மீன் பிடிக்க தான் அண்ணன் கொஞ்சம் இதாக இருப்பாங்க, மீனை பாதுகாக்கிற பயங்கரமான ஆள். ஏற்கனவே விட்டுருக்கோன்னு ஒரு கச்சாத்திரை அனுபவம் பேசுது. அப்படி திறந்துட்டாங்களா? இனிமேல் இதை உள்ளே இறக்கிட்டு லைனை அவுத்து உள்ளே விட்டுருவாங்க பாருங்க. இப்படி தான் அப்போ இருந்து மீனை உள்ளே காப்பாற்றி உள்ளே விட்டுட்டு இருக்காங்க. எதுக்குள்ள? கடலுக்குள்ளே இல்லை. என்ன ஈரம் மாட்டா? ரெடி முடிஞ்சா? இன்னும் நான் உள்ள எடுத்துருவாங்க. முடிஞ்சுது. மீன் உள்ளே போயிட்டு எப்படி பார்த்தீங்களா? செம்ம சேஃப்டி இல்லை? மீன் எவ்வளோ மீன் வச்சுருக்கோம்? இன்னும் மீன் பிடிக்கணும். இதெல்லாம் ஜிம்மா ஜிஜிபி ட்ரைலர்மா இது அப்படின்ன மாதிரி. இது சும்மா கம்மி தான் நண்பா. ஃபைனலாக நம்ம ஒரு மீன் பிடிச்சிட்டோம். ஓகே ஓகே, பாருங்க, நமக்கு ஒரு பேட் லேக். மோட்டர் சரியில்லை, மோட்டர் மிஸ்டேக் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி சரியான பீஸ் அடிச்சுது. தலைட்டுக்காக அவர் சொல்லுவார், தலை அடிச்சு பெண்ட் அடிச்சு எவ்வளோ நேரம் ஃபைட்டு பீஸு அமுக்கில் நானே மிரண்டுட்டேன். அதுலேயே கொஞ்சம் கிராங்கு போயிட்டு நம்ம கழட்டி தான் பார்க்கணும். கிராங்க என்னாச்சுன்னு தெரில. எதுக்கும் பார்ப்போம். அது என்ன ஃபைட்டு? ட்ராகு அவ்வளோ டைட்டு வச்சுமே அவ்வளோ இழுத்துச்சு. அது விட்டது தான் கஷ்டமாக இருக்குது. விதியில் நெட்டி இதை பிடிச்சா தான் கொஞ்சம் சேக்கு கொடுக்காம இருப்போம். பிடிச்சிட்டு மாஸ்க்கு அப்படி எடுத்துக்கணும். ஆனால் மீனை ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணணும்னா நெட்டி பிடிக்கக்கூடாது நண்பா. நெட்டி பிடிச்சா செத்து போயிடும் மீன், சீக்கிரம் செத்து. ரொம்ப நேரம் நீங்கள் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நெட்டி பிடிக்காதீங்க. லிப் கிரிப்பரு இந்த மாதிரி உண்டு, அதுகளை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? நல்ல ரீசனான சைஸ் தான். செப்புளி இறங்கியிருக்கேன். அன்றைக்கி செப்புளி வேட்டை இருக்குன்னுபா. செப்புளி வேட்டை இருக்குது. ரீல் எப்படியாவது சரி பண்ணினாலும் உள்ளே இறக்கிடணும். எப்படியாவது பார்ப்போம் என்ன நடக்குன்ட்டு. சரி, இது உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். சரிங்களா? நம்ம வந்து நைட் ஃபிஷ்ஷிங் ஆரம்பித்தோம். அண்ணன் வந்து பெயிட் போட்டாங்க. எனக்கு ஒரு சின்ன துக்கமான விஷயம் என்னென்னா, கிராங்கு போயிட்டேன்பா. மோட்டரில் உள்ள கிராங்கு போயிட்டு பல்லு போயிட்டு கரெக்டுங்க மீன் 2 மீனை விட்டுட்டேன். நல்ல வேலை பொம்மை எப்படி எடுத்துட்டேன். அதை பாருங்க, இப்போ ஒரு மீன் பிடிச்சிட்டு வந்தேன். சரி, நண்பர்களுக்கு ஒரு மீனாவது பதிவிட்டு போவோம் கிராங்க் போனாலும் அப்படின்ட்டு போட்டேன்.
ஒரே ஒரு மீன் அப்படியே தூக்கிட்டேன். கைட்டு தான் பிரைடாக வாங்கி மீனை தூக்குற மாதிரி இருக்கு. மீன் நல்லா கொஞ்சம் பரவாயில்ல சைஸ் மீன் தான். ஒரு 1/2 kg தான், ஒரு 1/2 கிலோ சைஸ் மீன் தான். அடித்தது ஃபுல்லாகவே சைஸ் மீன், காப்பாற்ற முடியல. இனிமேல் வயிற்றுச்சல் ஆயிரும். மோட்ரு போயிட்டு நம்மளை இப்போதைக்கு மோட்ரு வாங்குற அளவுக்கு வசதி கிடையாது. அதனால் இப்போதைக்கு தூண்டியில் வந்து கொஞ்சம் ஒத்தி வைக்கிறோம். திருப்பி நமக்கு ஏதோ ரீலு செட் ஆகிட்டுனா அதுக்கப்புறம் போடுறோம். சரிங்களா? நம்ம பிடிச்ச மீன்கள் எல்லாத்தையுமே காட்டுறோம், பாருங்கள். பாருங்க நண்பா, இந்த மீன் எப்படி வந்து அடிக்கும் அப்படிங்கிறத காட்டுறேன். இப்படி இருக்கணும், சாதாரணமாக இருக்கணும். இப்படி வந்து திறப்பான் ஆன், இப்படி தான் திறந்து அடிப்பான். நண்பா, இன்றைக்கி வந்து அண்ணன் கூட வந்து தூண்டி போட வந்திருந்தோம். நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ணன் கூட தூண்டி போட்டதில் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத காட்டுறேன், பாருங்கள். அண்ணன் ஒரு மீன் பிடிச்சாக பாருங்கள், மாசா. நானே எதிர்பார்க்காத மீன், செம வீசி. அதுபோக நம்ம செப்படி பண்டாரி குட்டிலாம் பிடிச்சோம். அண்ணன் மாற்றி ஒரு 2-3 மீன் தூக்குனாங்க பண்டாரிலாம். பார்த்தீங்களா இவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் இன்றைக்கி. பரவாயில்ல, சூப்பர் கேட்ச் தான். செப்பலி ஒன்று உயிரோடு இருக்கான் பாருங்க. இல்லை, அவன் மட்டும் தான் உயிரோடு இருக்கான். ஒரு பண்டாரியும் செப்பலியும் தான் உயிரோடு இருக்கு. நமக்கு ஒவ்வொரு டூல் வாங்கி வீடியோ இன்னும் வித்தியாசமாக போடணும்னு ஆசை தான். நம்ம கையில் கையிருப்பு இல்லாதனால இன்னும் குவாலிட்டியாக கொடுக்க முடியல. நெல்லில் நிறைய எக்யூப்மெண்ட் வாங்கலாம். நம்ம இந்த ஒரு வாட்டர் மோட்டரை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம பெரிய அளவில் ஃபைனான்ஸ் ரீதியாக ரொம்ப டைட்டில் இருக்கனால அதையே ரிப்பேர் பார்த்து ஓட்டுறோமா. இந்த இப்போ கிராங்க் போயிட்டு இனிமேல் இதை சரி பண்ண வாய்ப்பு இல்லை. இனிமேல் அடுத்த மோட்ரு வாங்குற வரைக்கும் ஸ்டிக் தூண்டிக்கு அதிகமாக வர முடியாது. இற தூண்டி இந்த மாதிரி கான்செப்ட் தான் போக முடியும். அதுதான் ஒன்று. முயற்சி பண்ணுவோம். எப்படியா வாங்காமல போயிட போகிறோம். வாங்கிட்டு அடுத்த ராடன் டீலுக்கு வருவேன். அது வரைக்கும் ராடன் டீல் கொஞ்சம் டிலேயில் இருக்கும். சரிங்களா? பார்ப்போம் அதை ரிப்பேர் பண்ண முடியுதான்ட்டு. நம்ம இன்றைக்கி பிடிச்ச மீனை பார்த்துருப்பீங்க. இதே போல் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்பு நண்பர்களே. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப்னு எல்லா வீடியோஸும் சொல்ல தான் செய்கிறேன். சப்ஸ்கிரைப் எதுக்காக கேட்கேன் அப்படின்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படின்னு கேட்குறேன். இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்பு நண்பர்களே. பாய்.